எங்களுக்கும் தெரியும் அவங்க ஏன்னா எந்த தப்பு பண்ணும் போது உள்ளுக்குள்ள என்ன ஜாலியா இருக்குமா பயமா இருக்குமா? ஜாலியா தான் தப்பு பண்ணுவீங்களா? தப்பு பண்றப்ப ஏதோ ஒரு தப்பு திருட போகும்போது ஜாலியா திருட போவியா இல்ல பயந்து பயந்து பதுங்கி பயந்து திருட போவியா? ஏன் திருடினது இல்லையா? திருடினது இல்லையா? எப்ப எப்படா? அதுவா எப்படியோ போயிடுச்சு. அந்த இலை நான் திருடவே இல்லை. கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு போறேன். அது எனக்கு எப்படி போனுச்சுன்னு தெரியல. நீ திருடாம தான் போவோம் அப்படிதானே? உன் கையை வெட்டிட்டா அடுத்த தடவை திருட மாட்டேன். ஒரு தடவையோட இங்க காட்டினேன் கைய இதோட வெட்டிட்டா அதுக்கப்புறம் திருடுறதுக்கு கை இருக்காதுல்ல, அப்ப பயம் இருக்கும்ல. அப்ப அப்ப அந்த பயம் வந்தனால இனி சாவர வரையும் திருடாம இருந்தீங்கன்னாதான் அந்த பயத்துக்கு கரெக்டான வேல்யூ. அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அன்னைக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன். என்கிட்ட திருடினேன். உங்க அம்மா அஸ்லாம்லாம் அதை விட நிறைய பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இருந்துட்டு என்கிட்ட திருடி தின்னது, என்கிட்ட ஏமாத்திட்டு போனதெல்லாம். அந்த அபூபக்கர் புதுசு இல்லை, அதனால நான் உன்னையும் மன்னிச்சிட்டேனா இல்லையா? அன்னைக்கு பெல்ட்டை வச்சு உரின்னு உரிச்சேன். அதனாலதான் அதுக்கப்புறம் திருடாம இருக்கேன்னு இருக்கியா? அன்னைக்கு அடிச்சேன் நான் பெல்ட்டை வச்சு. அன்னைக்கு இனிமேட்டுக்கு உனக்கு வந்த பயம் கையை வெட்டிடுவேன்னு சொல்லி வந்த பயத்தினால திருடாம இருக்கியா இல்ல எப்படி திருடாம இருக்கீங்க? சாவர வரையும் திருடாம இருப்பியா எங்கேயுமே யார்கிட்டயுமே? நான் உன்கிட்ட வெறும் இதான் தான் சொன்னேன். ஆனா ஒரு சில நாட்டுலலாம் வெட்டிடுவாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கையை வெட்டிடுவாங்க. அடுத்த தடவை திருடுனா அடுத்த கையில் ரெண்டு கை இருக்குல்ல, ஒரு கை ஃபர்ஸ்ட், அடுத்த கை இன்னொன்னு தப்பு செஞ்சா அவங்க தலையை இதோட வெட்டிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னா போய் தப்பா பொம்பளைகிட்ட எல்லாம் ஆம்பளைகிட்ட, இப்பெல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் தரித்திரையும் பிடிச்சி ஆடுது. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரத்துல கல்லால நிப்பாட்டி கட்டி வச்சுட்டு கல்லை வச்சே அடிச்சே கொள்ளுவாங்க. அது மாதிரி தப்பா பொம்பளையோட இருந்தா. அது மாதிரி உன்னை கல்லை வச்சு அடிக்கலாமா? முடியாதா? அப்படிதான் அதுக்கு தண்டனை. கல்லாலேயே அடிச்சு கொல்லணும். சாவர வர கல் அடின்னு அடிச்சு கொல்லும் போதுதான் அந்த பாவத்துக்கு இங்கே மேல போய் கூலி வாங்க கூடாது. இங்கே அந்த உனக்கு டேலி ஆகணும்னா அதுதான். அது ஜாலியா இருக்குமா அப்படி கூலி வாங்குறது? கல்லாலேயே அடி வாங்கி சாவுறது கஷ்டமா இருக்கும். அப்ப தப்பு பண்ணும் போது மட்டும் ஜாலியா இருக்குல்ல? இனிமேட்டுக்கு நீ சத்தியமா தப்பு இனிமேட்டும் பண்ணுவ. பண்ணும் போது நீ கூலி வாங்கும் போது ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோ.